நாம் தமிழர் கட்சி மதிமுகவினர் மோதல் வழக்கில் சீமான் உட்பட அனைவரையும் விடுவித்து திருச்சி நீதிமன்றம் தீர்ப்பு. கடந்த 2018ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இருவரும் சென்னையிலிருந்து ஒரே விமானத்தில் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை வரவேற்க இரு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விமான நிலைய வாயிலில் குவிந்தனர். அப்போது இருதரப்பு கட்சி நிர்வாகிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. இந்த மோதல் தொடர்பாக இருதரப்பைச் சேர்ந்த 19 பேர் மீது ஏர்போர்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை திருச்சி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று காலை 10 மணிக்கு தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருந்தார். அதன்படி இந்த வழக்கில் நீதிபதி கோபிநாத் தீர்ப்பளித்தார். அதில் வழக்கில் தொடர்புடைய சீமான் உள்ளிட்ட 19 பேரையும் விடுவித்து தீர்ப்பளித்தார். இந்த மோதல் தொடர்பாக மதிமுகவினர் கொடுத்த புகாரில் சீமான் உள்ளிட்டோர் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு சீமான் உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் இருதரப்பு மீதும் போலீசார் பதிவு செய்யப்பட்ட வழக்கிலும் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த மாணவருக்கு முதுநிலை பட்டப்படிப்புக்கு அனுமதி மறுப்பு என கூறி யுடிசி கல்லூரி முன்பு மாணவர்கள் 2ஆம் நாளாக படுத்திருந்து போராட்டம். திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் பகுதியில் இயங்கும் உருமு தனலட்சுமி கல்லூரியில் யுஜி படித்து வந்த இந்திய மாணவர் சங்க மாணவர்களை பிஜியில் சேர்ப்பதற்கு தடை விதித்து நிர்வாகம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உருமு தனலட்சுமி கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாணவர்கள் இணைந்து கல்லூரி வாயில் முன் நேற்று இரவு முதல் கல்லூரி முன்பு படுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் போராட்டம் நடந்து வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களிடம் மதியம் 12 மணிக்கு மேலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் காரணமாக கல்லூரிக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன் விவசாயிகள் போராட்டம். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகளுக்கான மாதாந்திர குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் முன்னதாக நிறைவேற்றப்படாத பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இதில் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் ஆனந்திமேடு கிராமத்தில் உள்ள தெற்கு ஐயன் வாய்க்காலை தூர்வார வேண்டும். மேலும் ஐயன் வாய்க்கால் கரை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இதனை மழைக்காலத்திற்கு முன்பாக சீரமைத்து புதிய சாலை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மதியம் 3 மணிக்கு மனு அளித்தனர். திருவெரும்பூர் தாசில்தார் வாகனத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம். திருவெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த செல்லச்சாமி, இவர் சுதந்திர போராட்ட தியாகி. இவருடைய இடத்தை வேறொரு நபருடன் சேர்த்து விட்டதாகவும் தனி பட்டா வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி 2005 முதல் மனு அளித்து வருகிறோம். இருப்பினும் திருவெரும்பூர் தாசில்தார் எங்களுக்கு தனி பட்டா வழங்க மறுப்பதாக கூறி சுதந்திர போராட்ட வீரரின் மனைவி சரஸ்வதி மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருவெரும்பூர் தாசில்தார் வாகனத்தை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகி வீட்டிற்கு தனிப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் மாவட்ட ஆட்சியரகத்தில் மதியம் 3 மணிக்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சிக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட நட்சத்திர ஆமைகள் பறிமுதல். கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு விமானம் ஒன்று வந்தடைந்தது. அதில் வந்த பயணிகள் மற்றும் அவர்களது உடைமைகளை விமான நிலைய அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பயணி ஒருவர் தனது உடைமையில் மறைத்து 403 நட்சத்திர ஆமைகளை கடத்தி வந்தது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த நட்சத்திர ஆமைகளை எதற்காக திருச்சிக்கு கடத்தி வந்தார் என்பது குறித்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட நட்சத்திர ஆமைகள் வனவிலங்கு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது குறித்த தகவல் இன்று மாலை 6 மணிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் அம்மன் வழிபாட்டிற்கு சிறப்புமிக்க நாளான இன்று ஆடி வெள்ளியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். முன்னதாக கோவில் முன் மண்டபத்தில் நெய்விளக்கு சூடம் ஏற்றி வழிபட்ட பக்தர்கள் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் அலகு குத்தி பால்குடம் எடுத்தும் அக்னிச்சட்டி ஏந்தியும் பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் சாமி தரிசனம் செய்தனர். அம்மனை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மதியம் 1 மணிக்கு மேலும் தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் தண்ணீர் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆடி மாத வெள்ளியை முன்னிட்டு பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் பிரகாஷ், கோவில் அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். மணப்பாறையில் சமரச தீர்வு குறித்த விழிப்புணர்வு பேரணி, நீதிபதிகள் பங்கேற்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வட்ட சட்ட பணிகள் குழுவின் சமரச தீர்வு மையத்தின் சார்பில் வழக்குகளில் சமரச தீர்வு காண்பது தொடர்பான விழிப்புணர்வு பேரணி காலை 11 மணிக்கு நடைபெற்றது. மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே இருந்து தொடங்கிய பேரணி மதுரை சாலையில் நிறைவு பெற்றது. இதில் மணப்பாறையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள விபத்து, குடும்ப நலம், காசோலை, நுகர்வோர் கடன் சார்பு, நிலம், பாக பிரிவினை, வணிகம் மற்றும் இதர உரிமையியல் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பயிற்சி பெற்ற சமரசர்கள் உதவியுடன் விரைவாக, இறுதியாக சுமூக தீர்வு காண வழக்கு தரப்பினர்கள் தங்கள் வழக்கை நீதிமன்ற சமரச மையத்திற்கு அனுப்ப முடியும். அதன் மூலம் தீர்வு காண்பது குறித்தும் விழிப்புணர்வு பேரணியில் தெரிவித்தனர். பேரணி முடிவில் நீதிபதிகள் மணப்பாறை சார்பு நீதிபதி ராஜசேகரன் தலைமையிலும், முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிபதி ஜெயமுருகன், கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி தர்மசீலன், குற்றவியல் நடுவர் நீதிபதி அசோக்குமார் முன்னிலையில் இதில் வழக்கறிஞர் சங்க தலைவர் செங்குட்டுவன், செயலாளர் மகேந்திரன், பொருளாளர் விஜய், துணைத் தலைவர் வள்ளிக்கண்ணு, இணை செயலாளர் முல்லை சந்திரசேகர், நூலகர் கோபாலகிருஷ்ணன், மணப்பாறை வழக்கறிஞர்கள் சங்க மூத்த இளம் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். சமரச தீர்வு குறித்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஈபி ரோடு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை துவக்கி வைத்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாவட்டந்தோறும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை நடத்துவதாக திட்டமிட்டு காஞ்சிபுரத்தில் தமிழக முதல்வர் துவக்கிய நிலையில், கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 17, 18 ஆகிய வார்டுகளில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் திருச்சி ஈபி ரோடு விறகுப்பேட்டை அருகில் இன்று மதியம் 2 மணிக்கு நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமினை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்ததுடன், முகாமில் மாநகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட 16 துறைகளின் பணிகளை ஆய்வு செய்து பொதுமக்களிடையே அனைத்து உதவிகளையும் அதிகாரிகளிடம் கூறி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் மக்கள் நலன் கருதி கலைஞர் உரிமை தொகை விண்ணப்பம் வழங்கப்பட்டு வருவதாகவும், இதை தகுதி வாய்ந்த அனைவரும் பெற்று பயனடைய வேண்டும் என்றும், இது மக்களுக்கான சிறப்பு முகாம் என்றும், இதை தவறாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் நகராட்சி சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு பெயர் மாற்றம் செய்து கொடுக்கப்பட்டது. டிட்டோஜாக் சார்பில் மாவட்ட ஆட்சியரகம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டம் நடவடிக்கை குழு சார்பில் தமிழகம் முழுவதும் தொடர் மறியல் போராட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மறியல் போராட்டம் நடந்தது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை சரி செய்ய வேண்டும், 243 அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், தணிக்கை தடை என்ற பெயரில் பென்ஷனுக்கும் ஊக்க ஊதியத்திற்கும் தடை போடும் திட்டத்தை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே
மதியம் 12 மணிக்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர்.